ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, ஒரு அருமையான தமிழ் புது வருஷம் குரோதி ஆண்டு பிறக்கிறது. இந்த ஆண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன நன்மைகளை தரப்போறதுன்னு பார்க்க போறோம். உங்க ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனுடைய அன்பு வணக்கங்கள். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, குரோதி வருஷம் தமிழ் வருஷம் மிகச்சிறந்த முன்னேற்றங்களை கொண்டு வந்து தரப்போகிற ராசிகள்ல துலாம் ராசியும் ஒன்று. காரணம், இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி வருது பாருங்க. இந்த ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சி ஏப்ரல் 14ஆம் தேதி நமக்கு புது வருஷம் பிறந்துடுறது, குரோதி வருஷம். மே மாசம் 1ஆம் தேதி நமக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இது வரைக்கும் 6வது ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான், துலா ராசிக்காரர்களுக்கு 6வது ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு வருவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். நாங்க அப்படி மிகப்பெரிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்து பினான்சியலா ஒரு நல்ல பொசிஷன் கொடுக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கொடுக்கும். மறைபொருள் ரகசியங்களை கத்துக்கொள்ள வைக்கும். வாழ்க்கையுடைய முக்கியமான ரகசியங்கள். உதாரணமா, ஒரு ப்ரொஃபஷன் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு அந்த சப்ஜெக்டுடைய டீப் நாலேஜும் ப்ராக்டிக்கல் நாலேஜும் இப்போ அதிகமாக கிடைச்சு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டா பின்னால் வர்றதுக்கு இப்போ பெரிய உதவியா இருக்க போறது. அதே மாதிரி வருஷம் துவங்கும் போது குரு பகவான் உங்களை பார்ப்பதும் பினான்சியலா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சுக்கிர பகவான் புதன் பகவானோடு இணைந்து 6ஆம் இடத்துல இருப்பதனால கம்யூனிகேஷன் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மீடியா இண்டஸ்ட்ரியில வேலை வாய்ப்பு கிடைக்கும். விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவாளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், சுகர் கம்ப்ளைண்ட் போன்றவை எல்லாம் சிலருக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைகிறது. 5ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய சேர்க்கையை பார்க்கிற போது காதல் விவகாரங்களில் சில வம்பு வழக்குகளிலோ மனக்கசப்புகளிலோ சிக்கிக்கொள்ளக்கூடிய ஆண்டா இருக்கிறதுனால காதல் விஷயங்கள்ல கவனமாக வாழ்க்கை லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இருங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் திடீர்னு வரும். படிக்கக்கூடிய இடங்களில் மாணவர்கள் சில அவமானங்களை சந்தித்தாலும் அதை பொருட்படுத்தாம படிங்க. அடுத்து பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு தேடி வரும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் மிகச்சிறப்பாக இருக்கு. பிசினஸ் ரீதியான கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல ஆண்டாக, தாய் தகப்பனுடைய சப்போர்ட் முழுசா கிடைச்சு லைஃப்ல முன்னேறக்கூடிய ஆண்டாக, நீங்கள் பிரபலம் அடையும் ஆண்டாக, வாழ்க்கையில சாதிக்க போகிற ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். உங்களுக்கு இந்த ஆண்டுல அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பிரதோஷ காலத்துல சிவன் வழிபாடு செய்யுங்க, பெரிய முன்னேற்றம் வரும். அன்பர்களே, இந்த பதிவுல குரோதி வருஷத்துல 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன என்ன பலன்கள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நான் தொட்டு காட்டி இருக்கிறேன். உங்க ஜாதக ரீதியாக இந்த குரோதி வருஷம் என்ன என்ன நன்மைகளை உங்களுக்கு தரப்போறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். முறைப்படியான அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்க எங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம். அதே போல நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் எங்கள் அலுவலக தொலைபேசிகள் என்கேஜா இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஊரையும் உங்களுடைய பெயரையும் பதிவு பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்கள் அலுவலகத்திலிருந்து உங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.